Hello everyone, Build with Innovation இருந்து நான் தயா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேமெண்ட் செட்டிங்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட வெப்சைட்டில் இல்லை உங்கள் ஆப்பில் லாகின் பண்ணிக்கணும். அதாவது உங்கள் அட்மினோட மொபைல் நம்பர் அப்புறம் ஓடிபி வச்சு லாகின் பண்ணிக்கணும். அப்புறம் நீங்கள் சைட் மெனு கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்வைப் பண்ணிங்க ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பேமெண்ட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். உள்ளே பார்த்தீங்கன்னா ஆட்டோ கன்ஃபார்ம் ஆர்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நீங்கள் சப்போஸ் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூசர்ஸ் ஏதாவது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ஆர்டர்ன்றது கன்ஃபார்ம் ஆகிடும். யுவர் ஆர்டர் ஹஸ் பீன் அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போயிடும். அண்ட் அவங்க டக்குன்னு பேமெண்ட் பண்ண முடியும். சப்போஸ் இது நீங்கள் ஆஃபில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்டரையும் நீங்கள் மேனுவலாக கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது வரும். நீங்கள் உங்களால் அந்த ஆர்டர் டெலிவரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ண அப்போது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் யூசர்ஸ்க்கு மெசேஜ்ன்றது போகும், ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஆட்டோ கன்ஃபார்ம் ஆர்டர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்ளிகபிள். ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருந்துச்சுன்னா அது இந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். இந்த நம்பர் தான் வந்து ஆக்சுவலி இன்வாய்ஸில் வந்து பிரிண்ட் ஆகிடும். அடுத்து இந்த பேன் நம்பர் தேவைன்னா நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை எம்டியாக விட்டுடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆர்டர் அமௌண்ட், மேக்ஸிமம் ஆர்டர் அமௌண்ட். மினிமம் ஆர்டர் அமௌண்ட்னா மினிமம் இவ்வளோ ருபீஸ்க்கு ஆர்டர் பண்ணால் உங்களோட ஆர்டர் அப்ளை ஆகும் அந்த மாதிரி. ஸோ மேக்ஸிமம் ஆர்டர் அமௌண்ட்டும் அதே மாதிரி தான். மேக்ஸிமம் இவ்வளோ ரூபாய் வரையும் அவங்க ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேவையில்லைனா ரெண்டுத்தையும் எம்டியாகவே விட்டுடலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கேஷ் ஆன் டெலிவரி. இதை நீங்கள் ஆனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் எலிஜிபிளாக இருக்கும், அப்படி இல்லைன்னா இருக்காது. அதுக்கடுத்தது எனேபிள் ரேசர் பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம தனியாக வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதை நம்ம வெப்சைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். பட் இதை பற்றி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இந்த ரேசர் பே கீ அப்புறம் இந்த கீ சீக்ரெட் இதை பற்றிலாம் தெளிவாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இது தேவைன்னா ஆஃப் பண்ணிடலாம், இல்லைனா ஆன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் பேடிஎம் ஐடி, பேடிஎம் கீ சீக்ரெட் இதையும் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேவைன்னா இதையும் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா யூபிஐ பேமெண்ட். இப்போ கூகுள் பே இந்த மாதிரி இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு யூபிஐ அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை ஆன் பண்ணிக்கலாம். கீழே அது போலவே அந்த யூபிஐ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஒரு ஃபோட்டோவாக அப்லோடும் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க பேமெண்ட் செட்டிங்ஸ்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ until then bye.